السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, கடல் தொடர்பான சட்டங்கள் என்கின்ற இந்த தொடரில் நாம் இப்பொழுது 4வது பகுதியிலே இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இதில் நாங்கள் குர்ஆனில் வரக்கூடிய கடல் தொடர்பான செய்திகள் என்கின்ற பகுதிகளை ஓரளவு பார்த்தோம். முழுமையாக பார்த்தேன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவு நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். அதில் சில விஷயங்கள் சில பொழுதுகள் நம்ம விடுபட்டதாக கூட நினைக்கலாம். உதாரணமாக ஆறுகள், நீர், நதிகள், இது தொடர்பான செய்திகளை நாங்கள் முழுமையான வடிவத்தில் இன்க்ளூட் பண்ணலை. அப்படி இல்லைன்னா இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தி, ஒரு பிரளயம் என்ன செய்தி நடக்குது, அப்போ அந்த பகுதி என்ன செய்யலை, கொண்டு வரல. அது நான் ஒரு விரிவான அமைப்பில் பேத்திருந்தால் அது ஒரு வேறொரு ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது என்ற லெமூரியா கண்டம், குமரி கண்டம் அப்படின்ற பகுதியெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சப்ஜெக்டோட இந்த நேவி, நாவாய், நவைய அப்படின்னு சொல்லப்படுறதெல்லாம் நூஹ் என்ற சொல்லிலிருந்து பிரிஞ்சு எல்லாம் கடல் தொடர்பானது. நேவியன கடற்படை சார்ந்தது தானே. நூஹ் என்ற சொல்லும் அதே மாதிரி என்ன செய்யுது இருக்குது. அப்போ அது எப்படி வந்துச்சு, அப்புறம் என்ன நாவாய் என்ற பகுதி, நாவாய் என்ற கப்பல். ஸோ அதெல்லாமே அந்த ஒரு பெரிய ஒரு பிரளயத்தோடு சம்மந்தப்படுறதும், அடுத்தது அந்த லெமூரியா கண்டம் அப்படி என்று சொல்கிறது ஒரு விரிந்த கண்டமாக இருந்த ஆஸ்திரேலியாவுடைய என்ன மேற்கு பகுதி, அதுபோல் என்னது இந்தியாவுடைய கிழக்கு பகுதி, இது போன்ற எல்லாம் உண்டாக இருந்து பிரிஞ்ச ஒரு பகுதியாகவும், அழிந்து போன லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து பிரிஞ்ச என்று சொல்லுவாங்க, குமரி கண்டம் அப்படின்றலாம். அதிலிருந்து தான் என்னது அந்த ஈழம் என்ற வார்த்தை, எழுமொழி என்ற வார்த்தை, மூல வார்த்தைகள் எல்லாம் தோன்றியதாகவும், இப்படியெல்லாம் ஒரு பெரிய ஒரு பகுதி அதுக்குள்ள என்ன செய்யும் போகும். ஸோ அது கடல் சார்ந்தது அல்ல, அது கடல் சார்ந்தது அல்ல, ஒரு வெள்ள பிரளயம் சார்ந்தது. ஆனால் கடலை விட பவரான விஷயம்தான் அது. என்ற வஸ்தவத்தை அலல் ஜூதி மலையில் அந்த கப்பல் தரை தட்டியதுன்னு வருது. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய என்ன ஒரு நிலைமைக்கு வந்துருங்க. அல்லாஹு தாலா என்னது அது கல்ஜிபால் என்ற மலைகளை போல அப்படி என்று சொல்கிற அளவுக்கு அந்த அலைகளுடைய உயரங்களும் அவருடைய நகர்வும் இருந்துச்சு. இன்றைக்கு சுனாமியை பார்க்குறவங்களுக்கு அது விளங்கும். மனிதன் செயற்கையான உண்டை கண்ட பிறகுதான் ஒரு வரலாற்றில் உண்டு என்ன செய்வான், உண்மைப்படுத்துவான் சில விஷயங்களை. இப்போது ஒரு சிங்கம் ஒரு மானை பாதுகாத்து வளர்த்ததுன்னு கதையில் படித்தா நம்ப மாட்டோம், யூடியூப்பில் பார்த்தவரை தான் நம்புகிற சாத்தியம்தான் அப்படின்ட்டு. சரியா? அப்போது இப்படி ஏதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாடு பேசியதுன்னு சொன்னால் அதை என்னது அது யோசிச்சுட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பார்க்குற அற்புதங்கள் இதெல்லாம் பார்த்து போட்டு சான்ஸ் சந்தர்ப்பம் ஒன்றைக்கு தான் அப்படின்றது. அதுக்கப்புறம் நம்பி என்ன ஒரு பிரயோஜனம் இல்லை. இது போன்ற சில நிகழ்வுகள் எல்லாம் அது அடங்கியிருக்கிறதால இப்படி சொல்லக்குள்ளே அது கொஞ்சம் விரிவாக தான் போக பார்க்குது. அதனால் அது ஒரு அது அடுத்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சம்பவம், இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவமும் ஒரு நீர்ப்பகுதி சார்ந்த சம்பவம், அது கடல் சார்ந்த ஒரு சம்பவம். ஸோ இந்த விஷயங்கள் குர்ஆன்ல அது நேரடியாக அதாவது அந்த மென்ஷன் பண்ணப்படாதனால, இந்த நீர்நிலைன்னு மென்ஷன் பண்ணப்படாதனால அது எடுக்கலை. அது அல்லாமல் இன்னும் உள்ள குர்ஆன்ல அன்ஹார், அதாவது அதே போல் நஹர் என்று வரக்கூடிய ஆறு, அதே போல் ஊற்று என்று வரக்கூடிய செய்திகள் தொடர்பான விஷயங்களும் இதில் எடுக்கப்படலை. நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படி என்று சொன்னால், அதாவது கடல் சார்ந்த சட்டங்கள், அந்த கடலோடு தொடர்புடைய ஓரளவு நதி, ஆறுகள் என்ற ஒரு பகுதிகளை நான் இன்ஷா அல்லாஹ் இதுக்குள்ளே உள்ளடக்கிறேன். அது முழுமையாக உள்ளடக்குதல் அப்படி என்பது இல்லை, அதை நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஓரளவுக்கு மாஷா அல்லாண்டு ஒரு பெரும் பகுதியை நம்ம என்ன செஞ்சிடலாம், இதில் கவர் பண்ணிடலாம். அதே போல் ஹதீஸ் எடுத்துக்கொண்டால் நான் சில விஷயங்களை விட வேண்டிய ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா அதில் கடல் என்றது ஒரு பகுதியில் சம்மந்தப்படுது, ஆனால் அது சட்டங்களில் சொல்கிறது தான் மிக பொருத்தமாக இருக்கும். உதாரணமாக பனு இஸ்ரவேலர் சம்பந்தப்பட்ட கடல் தொடர்பான செய்திகள் என்று நிறையவே என்ன செய்து வருது. இப்போ உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு பனு இஸ்ரவேலரை சேர்ந்த ஒரு மனிதர் கடன் எடுக்கிறாரு. அந்த கடன் எடுத்துகிட்டு அந்த கடனை திருப்பி கொடுக்குற அமைப்பில் அவரை தெரியலை. அவர் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறார். ஏழாமல் போன பின்னால் என்ன செய்கிறாரு, ஒரு பலகையில் வச்சு அந்த பணத்தை அடைச்சி கடலில் என்ன செய்கிறார், போட்டுடுறார். அது அவருக்கு உரியவர் அது வெயிட் பண்ணுறாரு, இவர் வருவார் கடன் தருவார்னு வெயிட் பண்ணுறாரு. அவர் இந்த பக்கத்துக்கு வரத்துக்காக ஒரு வெயிட்டிங்கில் இருக்கிறார். அது சரி வரலை. கடைசியில் இந்த விறகு எடுத்துக்கின்னு என்ன செய்கிறார், அவர் போகிறார்.
வீட்டுக்கு என்ன செய்கிறார், விறகு எடுத்துகிட்டு போகிறாரு. அது பொழந்து பார்த்தா அதில் பணம் என்ன செஞ்சு இருந்துன்னு வருது. அப்போ ஒரு கடன் சார்ந்த விஷயத்தில், ஒரு கடன் ஒப்படைக்கிற விஷயத்தில், தவக்குள் சார்ந்த விஷயத்தில் எல்லாம் அந்த சப்ஜெக்ட் என்ன செய்யுது, சம்மந்தப்படுது. அதை அஹ்காம்களில் கொண்டு வர முடியும். இது அல்லாமலும் ஒரு மனிதர், பனு இஸ்ரவேலை சேர்ந்த ஒரு மனிதர் என்ன செய்தார் இருந்தார். அவர் மரணிக்கிற நேரத்தில் நான் அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுக்கிறேன், அல்ல என்னை மன்னிப்பான், நான் என்ன செய்யலை நினைக்கல, அவர் எந்த அமலும் செய்தில்லைன்னு ஹதீஸில் வருது. அவர் மௌத்தாகினொன்னே என்னை நீ எரிச்சு அந்த எரிய பகுதிகளை அரவாச கடல்லையும் அரவாச தரையில் எங்கேயாவது வீசிரெண்டு வருது. அப்போ இது கடல் என்ற ஒரு சொல்லு வருது, வேற ஒரு சப்ஜெக்ட் அதில் இல்லை. இப்படி கடல் தொடர்பான செய்திகள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, கடல் என்ற ஒன்று மென்ஷன் பண்ணினா அதை கூட தஹதீது பண்ணி புக்குகளில் அல் இப்ஹாம் என்ற ஒரு அல் இஃப்ஹாம் என்ற ஒரு புக் இருக்கு. அது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலனுடைய ஆசிரியர் எழுதின, அதாவது புல்கைனி எழுதின புத்தகம். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இந்த அளவில் இருக்கு அந்த புத்தகம். அது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஏதாவது ஒரு சொல்லு வந்துட்டா, அது மூடலாக இருந்தா, முகமலாக இருந்தா, அது என்னென்னு அடையாளப்படுத்துறதுக்குரிய புக் அது. அன் ஷேக் ஒரு ஆசிரியர் வழியாகன்னா அந்த ஷேக் யாரு, ஜா ரஜுல் இலன் நபி ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் வந்தார்னா அந்த மனிதர் யாரு, இந்த கடலில் என்ன, அந்த கடல் என்ன, இன்ன பொருள் என்ன, அந்த பொருள் என்ன, அப்படின்றதுக்கு ஏதாவது அறிவிப்புகளிக்கா, வரலாற்று செய்திகள் இருக்கான்னு தேடிய ஒரு புத்தகம் அது. அப்போ இப்போ அந்த செய்திக்குள்ள போற நேரத்தில் இதெல்லாம் தஹதீது பண்றன்றது ஒரு லேசா எடுக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை என்ன செய்யும், அதாவது நம்முடைய இலக்கை விட்டு கொஞ்சம் தூரமாய் போய் கடலில் மூழ்கிடுவோம். சரியா? அதனால நாங்கள் ஒரு அந்த விஷயங்களை நான் என்ன செஞ்சுட்டேன், விட்டுட்டேன். ரசூலுல்லாஹ் வர்ணனை சார்ந்த விஷயங்களாக சொல்லி, இப்போ உதாரணமாக இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹ் ஹதீஸ்லே, பனு இஸ்ரவேல் அல்லாமல் ரசூலுல்லாஹ் ஹதீஸ்லே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமீமத்தாரி எல்லாம் கூட செய்தி. அது படிக்க படிக்க சொல்லுவாங்களே, என்னது ஒரு அட்வென்ச்சரான ஒரு அமைப்பில் இருந்தால் என்ன செய்யும், மனிதனுக்கு பொதுவாக அறிவு சாராத கற்பனை சார்ந்த விஷயங்களுக்குள்ளே போனால் நிறைய போய்கிட்டே என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்படி ஒரு அதாவது ஹதீஸில் வந்தது மட்டும் நிற்கணும். இப்போ அந்த செய்தி எடுத்து அந்த செய்தியில் சொல்லப்படாததுகளை தேடுறதுல ஒரு ஆசை ஒன்று இருக்கும். தமீமத்தாரியோட செய்தி எது, அவர் ஒரு கப்பலில் போகிறாரு. அந்த கப்பல் என்ன செய்து கடலில் போகிற டைமில் எந்த இலக்குக்கு போகணும், அவங்களும் ஒரு சில நபர்களும் சேர்ந்து போகிறாங்க. அந்த கப்பல் எந்த இலக்குக்கு போகணுமோ அந்த இலக்கிலிருந்து என்ன செய்து திசை திரும்புது. ஏன்னு சொன்னால் அவர் போறார் என்னது ஃபி இஹ்திலாமில் பஹ்ரன் வருது, கடல் கொந்தளிக்கிற ஒரு நேரத்தில் கடுமையான இதாகி 1 மாத காலம் கடல் கரை தட்டாமல் அந்த கப்பல் என்ன செய்யுது இருக்குது, கரை தட்டுறதுக்கு எல்லாம் இருக்கும். அப்போ கரை தட்ட இயலாமல் அந்த 1 மாதம் இருக்கிறன்றதை நம்ம எடுக்கிற டைம்லையே அதை கொஞ்சம் என்ன செய்யலாம், சரகு பண்ணுறா ஒரு அளவுக்கு கொண்டு போகலாம். அது எந்த இடத்துல இருந்துச்சு, இப்படி கொந்தளிப்பு எந்த பீரியட்ல இருந்துச்சு, கொந்தளிப்பை கூட தஹதீத் பண்ணுவாங்க ஹதீஸ்ல. ரசூலுல்லாஹ் காலத்தில் கிரகணம் நடந்ததுண்டா அது எந்த மாசத்துல நடந்திருக்கு, ஏன்னா கிரகணத்துடைய சுழற்சியை வச்சு, சூரிய சந்திர சுழற்சியை வச்சு கிரகணம் என்றது எப்போ நடந்திருக்கும், அப்போ எந்த பீரியட்ல ரசூலுல்லாஹ் இந்த கிரகண தொழுகை தொழுவித்தார்கள் அப்படின்னு என்ன செஞ்சிரு வந்துரு. அப்போ அந்த நேரத்தில் உலகத்தில் மற்ற பகுதி என்ன மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் என்ன செய்யலாம், ஓரளவுக்கு எடுக்கலாம். அதே மாதிரி கடல் கொந்தளிப்பு நடந்ததுன்னு சொன்னால் கிறிஸ்தவ பைசந்திய புத்தகங்கள், அவங்களோட வரலாறு எழுதப்பட்ட புத்தகங்கள்லாம் இருக்கும். அந்த புத்தகத்திலேருந்து எடுத்து இப்போ இவர் தமீமத்தார் இல்லாமல் எப்போ சொல்கிறாங்க, அவர் எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்றதெல்லாம் எடுத்து அப்படி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால், இது கடல் கொந்தளிப்பு நடந்தது எந்த புயலாலையாக இருக்கும், அந்த காலத்தில் வைக்கப்பட்ட புயல்கிட்ட பேர் என்ன, இது எதுவாக இருக்கும், எந்த என்னது ஐலண்டாக இருக்கும் என்று ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சிடும், அது போயிடும். அவர் அப்படியே போய் அந்த கப்பல் ஒரு இடத்துல என்ன செய்யுது, கரை தட்டுது. அது ஒரு தீவு என்று வருது. சரியா? அந்த தீவில் என்னது உடல் அடையாளங்களே தெரியாத அமைப்பில் ஜஸ்ஸாசா என்று சொல்கிற ஒரு உயிரினம் என்ன செஞ்சு பேசுகிற அளவுக்கு என்ன செஞ்சிருந்தது, பேசிச்செல்லாம் வருது. அப்போ உங்களுடைய செய்தியை தெரிஞ்சுக்கணும், இவர் என்ன ஆசையாகிறார் அப்படின்னு வருது. அப்போ அவர் போய் பேசுகிறாரு. அப்போ அவர் பல நீர்நிலைகளை, அதை தஜ்ஜால் பல நீர்நிலைகளை பற்றி கேள்வி கேட்குறான். சரியா? இந்த திப்ரியா என்ன நடக்குது, அப்போ அது எல்லாத்தையும் நம்ம எடுத்தோம்னா எல்லா நீர்நிலைகள் சார்ந்த நிறைய விஷயமா என்ன செய்யுது வருது. அப்போ அதில் தான் அந்த யாஜூஜ் மஜூஜ் செய்திகள் மற்ற செய்திகள்லாம் வரும். அப்போ இந்த செய்தியை எடுத்துக்கண்டாலும் என்ன, இது ஒரு உண்மையை சொல்ல போனால் ஒரு 2 மணித்தியாலமாவது அந்த செய்தியை விரிவாக எடுத்தோம்னா நம்ம, அதாவது இந்த காலநிலை, அதே போல் ஜியோகிரபி, இந்த புவியியல் ரீதியான, அப்புறம் என்ன கடல் ரீதியான எல்லா செய்திகளும் எடுத்தோம்னா உண்மையிலே ஒரு பெஸ்ட்டு தான். ஒரு அறிவு தகவல்களுக்காக இது சில பொழுது தகவல் ஆடம்பரங்களுக்குள்ளேயும் போகலாம் வணங்கிட்டா. அதே நேரம் என்ன ஒரு நல்ல ஒரு தான். அதனால அந்த பகுதிகளை இது ஒரு ஜஸ்ட் ஒரு அறிமுகம் மட்டும் நான் செஞ்சிடுறேன். அந்த பகுதிகளுக்குள்ள நம்ம போகல. இன்னும் சொல்ல போனால் அதை பேஸ் பண்ணி நவீன காலத்தில் சில மூவிகள் கூட என்ன செஞ்சுக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க, அதை மென்ஷன் பண்ணாமல். அப்போது இதெல்லாம் ஏன் எடுக்கிறாங்க, நம்மளோட சிந்தனைகள் எப்படி
அப்போ இதை வந்து இப்படி ஒன்று இப்போ இந்த ஹதீஸை இல்லை இப்படி ஒரு ஹதீஸ் இருக்க சான்ஸ் இல்லை, இது பொய்யான ஹதீஸ்ன்னு மறுக்கக்கூடியவங்க இருக்கிறார். அப்படி தஜ்ஜால ஒருத்தர் பார்த்துட்டு வந்து ரசூல்லாங்கள்ட்ட சொன்னாங்க, ரசூல்லாங்க அதை உண்மைப்படுத்தினாங்க என்ற செய்தியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடியவங்களும் என்ன செய்கிறாங்க அப்போ இருக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமில் வர செய்தி சஹீஹான ஒரு செய்தி. அப்போது இந்த மாதிரியான செய்திகள் அதில் வந்து அந்த ஹதீஸில் கடல் சரியான முறையில் மென்ஷன் பண்ணப்படுது, அதனுடைய கொந்தளிப்பு எவ்வளோ காலம் இருந்ததுன்னு மென்ஷன் பண்ணப்படுது, அந்த கப்பல் எப்படி கரை தட்டியதுன்னு மென்ஷன் பண்ணுது, அது தீவு எப்படி இருந்ததுன்னு மென்ஷன் பண்ணப்படுது, அதில் உள்ள நபர்கள் யார் எப்படி இருந்தாங்க என்ன மாதிரி இருந்துச்சு அவைகள்லாம் என்ன செய்யுது மென்ஷன் பண்ணப்படுது. அப்போது இது ஒருபடி. இந்த மாதிரியான செய்திகளும் நான் நிறைய என்ன செஞ்சுக்கிறேன் தவிர்த்தேன், இதில் எடுக்கலை. எது வந்து டைரக்ட்லி ரசூல்லாங்க கடலை வர்ணிக்கிற மாதிரியான சில சின்ன சொற்கள் வருதோ அல்லது சட்டம் சார்ந்ததாக இருந்தால் அதெல்லாம் கடைசி, சட்டம் சார்ந்த உள்ள செய்திகளை கடைசியிலையும், வரலாறு தொடர்பாக இருக்கக்கூடிய முக்கியமான சில செய்திகளையும் தான் இந்த இடத்துல என்ன செய்கிறேன் நான் தொகுத்தெடுக்கிறேன். இப்படி தொகுத்ததெல்லாம் ஒரு இதில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரியான தொகுத்ததெல்லாம் அது ஒரு இல்லை அதையும் பேசணுமா இருந்தால் அது ஒரு வேறொரு சப்ஜெக்டில், கடல் என்று வந்தாலே அதை என்ன செய்ய பேசிடுங்க அப்படின்ற மாதிரி உள்ள விஷயங்களை வேறொரு பகுதியாக வச்சுக்கிறேன். அது வந்து நான் நினைக்கல அது அவ்வளோ அது முக்கியமான செய்தி அந்த தலைப்புக்கு, கடலண்ட தலைப்புக்கு அது அவ்வளோ ரிலேட் பண்ண வேண்டிய அவசியம் உண்டு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்னா இந்த செய்திகள் வந்து இன்னொரு கோணத்தில் மட்டும்தான் என்ன செய்யணும் அணுகப்பட வேண்டிய விஷயம். இப்போ நூகலசாத்த பிரளயம் இவைகள் யூனிவர்சா சப்ஜெக்ட் இதெல்லாமே அந்த இடப்பெல்லாம் யூனிவர்சா சப்ஜெக்ட்லேயே எடுத்துக்கிட்டா கூட அது வந்து என்ன ஒரு மீன் விழுங்கியதுன்னு வருது, அப்போ மீன் செக்ஷனுக்குள்ளே என்ன செய்ய வேண்டி வரும், அதுக்குள்ள ஒரு பகுதி இருக்கு. ஏன்னா இந்த மீனை தான் அது குறிக்கிறது அப்படி இப்படிலாம் கொஞ்சம் என்ன செஞ்சு சொல்லிக்கிறாங்க அதனுடைய வயிற்றுடைய சப்ஜெக்ட் என்னென்று. இவங்க சொல்கிறது பார்த்தா யூனிவர்சஸ்லாம் மட்டுமல்ல எல்லாரும் வயிற்று குளிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு வழக்கம் ஒன்று செய்வாங்க கொடுப்பாங்க. மீனை கண்டுபிடிச்சாச்சுன்னா இப்போ எல்லாரும் அதுக்குள்ள போய் என்ன இருந்துட்டு இருக்கிறதா பலவுலா என்னது அவர் அந்த தஸ்பீ செய்யக்கூடியவராக இருந்தாலே தவிர என்னதான் வராது. மீனுக்குள்ள வயிற்றுக்குள்ள ஒழுங்கான சேஃப்டி இருந்தால் சரி என்ன மாதிரி தான் தப்சீரில் போகும். அப்போ அதெல்லாம் நம்ம என்ன சொல்ல வேண்டி வரும் ஹைர். அப்போது இது நம்ம இவைகள் தவிர்க்கப்பட்டிருக்குது. சட்ட ரீதியாக வார டைமில் அதில் எதுவும் இருந்தால் அந்த பகுதிகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்த்துக்கொள்வோம். அடுத்து இட்டுக்கட்டப்பட்ட மிச்சம் லைஃபான செய்திகள் எதுவுமே இல்லை, பெரும்பாலும் எடுக்கலை. சில இடங்களுக்கு எடுக்கிறேன் சொல்லுவேன், அதை பெரும்பாலும் எடுக்கலை. ஏன்னா நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் அறிவு தகவலை பிரிக்கிறதுல இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளுக்குன்னு தனி ஒரு பங்கு இருக்கு. இட்டுக்கட்டப்பட்ட செய்திக்குள்ளே போனால் அங்கே மார்க்கெட் வந்து தனியாக நடத்தலாம். நம்ம எல்லா காய்கறிகளுக்கு கிழங்கு வகைகளுக்கு மீன் வகைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹதீஸை செஞ்சுக்கிறாங்க, கட்டி வச்சுக்கிறாங்க. கத்திரிக்காய் வியாபாரம் போக கத்திரிக்காய் தூக்கிட வேண்டியதான் வழங்கிட்டா அதுக்கு கொஞ்சம் செய்தி எப்படின்னு அது ஒரு அந்த கடலுக்குள்ளே போனோம்னா அது என்ன இட்டுக்கட்டப்பட்ட கடல் சரியா, அது ஒரு 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 பகுதியே இந்த செய்தி இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு தான் ஒரு ஃபில்டரில் தான் இதெல்லாம் போக வேண்டியிருக்கு. ரைட் ஹைரன். சஹீஹுல் புகாரியில் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகளை சொல்லிட்டு நம்ம அடுத்த பதிப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில செய்திகளை இந்த கடலை ஒப்பிட்டு கடல் தொடர்பாக சொல்லக்கூடிய ஒரு சில முக்கியமான செய்திகள். 6405வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஃபி யௌமின் மிஅத மர்ரா மன் கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஃபி யௌமின் மிஅத மர்ரா. யார் ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி அல்லாஹு தாலா தூய்மையானவன் அவனது புகழை கொண்டவன், அதாவது அந்த தூய்மையானவன் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த வார்த்தையை யார் சொல்கிறாரோ ஒரு நாளைக்கு 100 முறை சொல்கிறார், ஹுத்தத் அன்ஹு ஹதாயாஹு அவரது பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். வ இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர் கடல் நுரையளவு இருந்தாலும் சரி. அந்த ஹதீஸ்ல எப்படி வருது, கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் சரி. அப்போ ஜபத் அப்படின்றது நுரை, ஜபத் என்று சொல்றது நுரை. அரபில் வந்து ஜுப்தா அப்படி என்று சொல்கிறது ஒரு ஒன்றுடைய சுருக்கத்துக்கு சொல்லுவாங்க. ஜுப்தத்து தஃப்சீர் அப்படின்னு ஒன்று என்ன இருக்குது, தஃப்சீருடைய சுருக்கம் ஜுப்தா. உங்களோட செய்தியில் ஜுப்தாவை சொல்லுங்க அப்படின்னா ஒரு சுருக்கத்தை என்ன செய்யும் ஹுலாசாவை சொல்லுங்கன்னு அர்த்தம், சமரியை சொல்லுங்க. அப்போ ஜுப்தா. அப்போது இன்கானத் மிஸ்ல ஜபதில் பஹர் ஜபாதி என்று தெரியுமா, அதெல்லாம் அதான் அட ஜுப்தா தான் அது தயிர். வைன்கானத் மிஸ்ல ஜபதில் பஹர் கடலுடைய நுரையளவுக்கு இருந்தாலும் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் சரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள் முன்னால் அதை தசவூர் பண்ண முடியும் என்றால் தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. சஹாபாக்களால் அதை புரிஞ்சு கொள்ள முடியும் என்றால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வந்து உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் குர்ஆனுக்கு பேசியிருக்கலாம். இந்த படைச்ச ரப்புல் ஆலமீன் அதை இறக்குறான். ஆனால் ஒரு சமுதாயத்தை எந்த சமுதாயம் அதை சுமந்து அடுத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறதோ அந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். சட்டங்களை உலகத்தில் எல்லா சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உதாரணங்களை விளங்கப்படுத்துதல்களை எந்த சமுதாயம் தாங்குதோ அந்த சமுதாயத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் இறக்குறான்.
இல்லைன்னு சொன்னால் பழங்களில் லிஸ்ட்டே அல்லாஹ் ஃபுல்லாக போட்டிருக்கணும் பண்ணிக்கிட்டே. அது வந்து இப்ளீஸ் ஏற்படுத்தக்கூடிய சில வசுவாசம். ஏன் எப்பளை பற்றி வரல, ஏன் வந்து என்னது கெஷூ நட்டை பற்றி வரல, அதுக்கு பிறகு என்ன பாதாம் பிஸ்தா இப்படின்றது. அது குர்ஆனில் வந்து என்ன எல்லா நாட்டுடையும் ஒவ்வொரு கண்டத்திலையும் உள்ள தயாரிப்புகள் எல்லாம் குர்ஆனில் வரணும்னு நினைக்கிற ஃபீலிங் வந்து எவ்வளோ பிழையாட தெரியுமா. அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்துக்கு அதை இறக்குறான். அந்த சமுதாயம் தான் அந்த இஸ்லாத்தை சுமந்து முழு உலகத்துக்கும் என்ன செய்து கொண்டு போக போகுது. அந்த சமுதாயத்தை தயார்படுத்துறதுக்கான வேதம். அந்த சமுதாயத்துடைய செய்தியுடைய சட்டங்கள் உலக மக்களுக்குரியது. அவருடைய சட்டங்கள் எல்லாம் உலக மக்களுக்குரியது. அவருடைய செய்திகள் அந்த தயார்படுத்துகிற மக்கள், அந்த தயார்படுத்துகிற அந்த மக்களுடைய செய்திகளை நாங்கள் படிக்கிறோம், நாங்கள் ஓதுறோம், நாங்கள் விளங்குறோம் என்றால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. யாரையா ஒரு சமுதாயத்தை பற்றி எல்லாம் பேசணும், எங்களை பற்றி பேசணும், அடுத்தவங்களை பற்றி பேசணும், விளங்கிட்டா எல்லாரையும் பற்றி நம்ம பேசத்தான். அந்த சமுதாயம் விளங்காத, அந்த சமுதாயத்துடைய கல்ச்சருக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களும் பேசப்பட்டிருக்கிறது. வத்தவ் வலா சுவா வலா யகூத வ யஊக வ நஸ்ரா 5 தெய்வங்கள் சொல்லப்படுது. அவங்களுக்கு தெரியாது, அந்த மக்களுக்கு தெரியாது. அது எல்லாமே என்ன அஜ்னபி சொல்லுல உள்ளது. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த எடுத்துக்கொண்டவங்க அது அஜ்னபி சொல்லுல உள்ளது தான். அது அரபுல என்ன செஞ்சு சொல்லப்படுது. அதில் சொல்லப்படுற எத்தனையோ நபிமார்கள் அரபு நபிமார்கள் அல்ல. ஆனால் கேள்வியெல்லாம் எப்படி வருதுன்னு சொன்னால் எல்லா அஜமிகளும் இதுக்குள்ளே வரணும். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, எந்த சமுதாயத்தை நம்ம அழிச்சாலும் அதனுடைய மெயின் சிட்டியில் ஒரு நபியை அனுப்பாமல் நாங்கள் அழித்தது இல்லைன்றான் குர்ஆனில். அந்த சமுதாயம் பேசுகின்ற மொழி இல்லாமல் நம்ம ஒரு மொழியில் அனுப்பித்தான் அந்த சமுதாயம் பிள்ளை செஞ்சு அழிக்கணும்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான்ல. அப்போ ஓன்னேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ஹிஸ்ட்ரி புக்கும் அல்ல, ஒரு கோத்திர சார்ந்த புக்கும் அல்ல. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற சந்தர்ப்பத்தில், குர்ஆன் பேசுகிற சந்தர்ப்பத்தில் இது ஒரு விதி. அது அந்த சமுதாயம் புரியக்கூடிய அந்த இடத்துல தான் பேசும். அதுக்கடுத்து அந்த சமுதாயத்தில் பேசப்பட்டெல்லாம் அற்புதம் இடத்துக்கு பேசப்படலை. அது ஒட்டகத்துக்கு மாதிரி அது அற்புதம் இடத்துக்கெல்லாம் என்ன செய்யலை, பேசப்படலை. அந்த சமுதாயம் விளங்குற மொழியில் என்ன அது பேசப்படும். ஆனால் அது எல்லாரும் புரிஞ்சு கொள்ள முடிஞ்ச அமைப்பில் இருக்கும். சட்டங்கள் பொதுவாக என்ன செய்யும் அதில் இருக்கும். அப்போது இதில் வைன்கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், கடலுடைய அதாவது அந்த நுரை அளவுக்கு இருந்தாலும் என்று ரசூலுல்லாஹ் இந்த சமுதாயத்தை பற்றி சொல்கிறாங்கன்னா, அவங்க மதீனால வாழ்றாங்கன்னா அவங்களுக்கு பக்கத்தில் தான் கடல், ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 கிலோமீட்டர் அவங்க போவாங்களா, அவங்களுக்கு கடல் என்ன செஞ்சிடும், அவங்களுக்கு வந்துடும் ஹிஜாஸில். அப்போ அதனால் அந்த கடல் நுரை அளவுக்குன்றது அவங்க கடல் பயணங்கள் செஞ்சிருப்பாங்க, போய்ப்பாங்க, வந்திருப்பாங்க என்ற அறிவு அந்த மக்களுக்கு இருக்க போய் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ரைட். அப்போ அடுத்ததாக என்னென்னா அந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கு நான் ஒரு தலைப்பு நம்ம பேச வேண்டிய தலைப்பில் வச்சுக்கிறேன். நபிகளாருடைய வாழ்க்கை முறைக்கும் எங்களுடைய காலத்து வாழ்க்கை முறைக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குதா அப்படின்ற ஒரு தலைப்பு நம்ம வச்சுக்கிறோம். அது நம்ம கட்டாயம் பேசணும். அது காரணம் ரசூலுல்லாஹ் சொல்ற என் உம்மத்துடைய வாழ்க்கை முறை 60 to 70ன்றாங்க. இன்னும் 60 to 70 தான், சரியா? அப்படியே இதாக இருக்குது. அதே நேரம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மற்ற சமுதாயத்துடைய வாழ்க்கை காலம் அப்படி இல்லை. அப்போ இந்த 1400 வருஷத்தில் என்னென்ன அந்த வித்தியாசங்கள் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு இதோட சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அதில் உண்டு. ரசூலுல்லாஹ் உடும்பை என்ன செய்ய மாட்டாங்க, ஏன் தின்னல் என்ன இது லைசத் பி அர்தி கௌமி, எந்த ஊரில் இல்லை இது அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போது மதீனால ரசூலுல்லாஹ் உடும்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மதீனாலையும் கொஞ்சம் கொஞ்சம் உடும்புகள் இருக்குதான். ஆனால் ரசூலுல்லாஹ் இது என்னுடைய ஊர் சாப்பாடு இல்லைன்னா, அதனால் எனக்கு திண்டுக்கல் இயலாது என்ன. அப்போ மதீனாவை சொல்லலை ரசூலுல்லாஹ், அந்த இடத்துல மக்காவை என்ன செஞ்சிருக்கலாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம் என்றதை புரியறதுக்கு ஒரு முக்கியம். ஏன்னா மதீனால இருக்குது, அப்போது மக்கா சொல்லிக்கலாம். நஜித்லேருந்து வந்த உடும்பு தான் அது. இதெல்லாம் அந்த ஒரு கலாச்சாரத்தை முறைமைகளை புரிஞ்சு கொள்றதுக்கான அழகான ஒரு சட்ட ரீதியாக புரிஞ்சு கொள்கிற கோணம் ஒன்றைக்கு, வரலாற்று ரீதியாக புரிஞ்சு கொள்கிற ஒரு கோணம் ஒன்றைக்கு. இப்போ சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய அடுத்த 2வது ஹதீஸ் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இன்ன அர்ஷ இப்லீஸ் அலல் பஹர், இப்லீஸுடைய சிம்மாசனம் கடலில் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்லீஸுடைய சிம்மாசனம், அது இப்லீஸுடைய ஆட்சி பகுதி கடலில் தான். ஃபயபஅது சராயாஹு ஃபயஃப்தினூன அன்னாஸ், அங்கிருந்து மக்களுக்கு அவனது படைகளை இப்லீஸ் என்ன செய்கிறான், அனுப்புகிறான், மக்களை குழப்பத்திலே ஆழ்த்துகிறான். ஃபஅதமுஹும் இன்தஹு அஅதமுஹும் ஃபித்னா, அவனிடத்திலே கண்ணியத்தால் இப்லீஸ்ட மிகவுமே தகுதியானவராக யார் இருப்பாண்டா, யார் ஃபித்னாவால் என்ன குழப்பத்தால் யார் கடுமையாக இருக்கிறாங்களோ அவர் தான் என்ன செய்வார், வைப்பார். இன்னொரு அறிவிப்பில் கணவன் மனைவி கடையில் பிரிப்பது இப்லீஸுக்கு மிகவுமே என்ன விருப்பமானது அப்படின்றான். ஏன்னா கணவன் மனைவிகளில் பிரித்தா ஆட்சியும் பிரட்டிடலாம். ஏன்னா அவர் ஆட்சியாளருக்கும் வை பிரிப்பார், விளங்கிட்டா, நீதிபதிக்கும் வை பிரிப்பார், இராணுவ தளபதிக்கும் வை பிரிப்பார். இதை வச்சு முழுசாக என்ன செஞ்சிடலாம், கணவன் மனைவி பிரிப்பி நம்ம ஊரில் வர பிரச்சனை நம்ம குடும்பத்தோட முடிஞ்சிடும். எங்களை பெரிய லெவலில் பிரித்தா பெரிய லெவலில் என்ன செஞ்சிடும், அது முடிஞ்சிடும். அப்போ அதனால் அங்கே ஏற்படுத்தப்படுற ஃபித்னா தான் மிகப்பெரிய என்ன, அதாவது ஃபித்னா. அதனால் இப்லீஸுக்கு அது விருப்பமானது. இப்லீஸுடைய அந்த அர்ஷ் எங்கே இருக்குது, நடு அதை கடல்லே என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லி இந்த செய்தி என்ன செய்ய வருகிறது. இப்போ இதில் தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அது அம்ர் இப்னு ஆஸ் எல்லாம் கூட சொந்த கூற்றாகத்தான் வருது. அவங்க அஹ்லுல் பைத்துடைய இந்த அஹ்லுல் கிதாபுடைய செய்திகளிலிருந்து என்ன செஞ்சுக்கலாம், எடுத்திருக்கலாம். சொல்கிறாரு என்ன, கடலில் ஷயாத்தீன மஸ்ஜூனா, சிறை வைக்கப்பட்ட ஷைத்தான்கள் என்ன இருக்கின்றார்கள். அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் என்ன தண்டனை கொடுக்கப்பட்ட அமைப்பில் கட்டி வைக்க, என்ன ஜின்களை ஆட்சி செஞ்சவர் தானே அவர், அப்போ கட்டி வைக்கப்பட்ட அமைப்பில் இருக்கின்றது. அது ஒரு நாள் என்ன செய்யலாம்,
தன்னை விடுவித்துக் கொள்ளலாம், மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தலாம் என்ற ஒரு செய்தி வருகிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அந்த செய்தி இல்லை. இருந்தாலும் அது ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார், அதை சொல்லுகிறார் என்றால் ஒரு வெயிட் இல்லாத செய்தியாக இருக்க இயலாது. ஆனால் இந்த ரிவாயத்து வந்து அஹ்லுல் கிதாபுடைய ரிவாயத்தாக என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். ரசூலுல்லாஹ் அஹ்லுல் கிதாபுடைய ரிவாயத்துக்களை பொறுத்த வரைக்கும் உண்மைப்படுத்தவும் வேண்டாம், என்ன பொய்ப்படுத்தவும் வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த செய்தி இந்த ஜின் இப்லீஸ் சம்பந்தமாக வந்து சஹியான ஹதீஸ்கள்னு சொல்லி ஒரு புக் என்ன செஞ்சுக்கிறேன், யமன்லேருந்து ஒரு அறிஞர் போட்டுகிறார். அதாவது சஹியான ஹதீஸ் அப்படியே தொகுத்து. அடுத்தது சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய, இப்போ நம்ம இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடலோடு தொடர்படுத்தி சொன்ன 1-2 செய்திகளை சொன்னேன். இப்போ நம்ம நேற்று படித்த குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட செய்திகளோடு தொடர்புடைய ஒரு சில செய்திகள் ஹதீஸில் என்ன செய்தி வருது. அதில் நம்ம வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியை படித்தோம். அதில் அதான் மஜ்மால் பஹ்ரைன் என்றா நம்ம வந்து என்னது அந்த ராஸ் முகமதுன்னு சொல்லக்கூடிய அந்த என்ன சீனா பகுதியில் இருக்கக்கூடிய தென்பகுதியில் இருக்கக்கூடிய கடல் தான் பெரும்பாலான அறிஞர்களால் தர்ஜீ பண்ணப்படுது. நம்ம சொன்னது எல்லாமே தர்ஜீ, மிக வலுவான ஆதாரம் என்று அறிஞர்களால் கருதப்பட்டது, அவ்வளோதான். இல்லைன்னா மற்ற பகுதி ஐலாக்கு பதிலாக தபுக் சொல்லிக்கிறாங்க, தபுக்கு பதிலாக மதியன் சொல்லிக்கிறாங்க, அந்த ஓரத்திலே வரக்கூடிய பல பிரதேசங்களை சொல்லி தான் இருக்கிறாங்க. ஆனால் ஐலா வந்து கூடுதலாக சொல்லப்பட்டது. அது மாதிரி இந்த இடத்துல வந்து என்ன மஜ்முல் பஹ்ரைன் என்ற இதுதான் சொல்லப்பட்டுச்சு. அதில் வந்து கடல் தொடர்பான செய்திகளை வந்து அதில் வருது எப்படின்னு சொன்னால், இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அந்த மீன் வந்து என்ன அந்த கடல் பகுதி வந்து நடுவால் காய்ந்த உடனே அந்த மீன் என்ன செய்யுது, அந்த பகுதியால் போகுது. அதுதான் அடையாளத்துக்குரிய இடம்னு சொல்லி அங்கே என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அது யார், ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம ஹிதர் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிட்டோம், அது சொல்கிறோம். அது ஹதிர் தான் அரபில். ஹதிர் அப்படியே தமிழில் எழுதுனீங்கன்னா கதிர் ரெண்டு வரும். கதிர் நம்ம இலங்கையில் வந்து கதிர் ஹாமம் ஒன்று என்ன செய்யுது இருக்குது. அதை வந்து அரபில் எழுதினா கதிர் ஹாமம் தான். இந்த ஹதிரன்னு நம்ம பெற எல்லா இடத்துலையும் முருகன் இருப்பார். நீங்கள் பெரும்பாலும் பாருங்க, கீழே ஒரு முருகன் இருப்பார், மேலே ஒரு கதிர் இருப்பார், சரியா? இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் உண்டு நிறைய. அது என்ன தொடர்பு அப்படின்னு சிலர் ஒரு தப்சீர் பண்ணுறாங்க. அந்த தப்சீர் எப்படின்னு தெரியலை. இப்படியான ஒரு சப்ஜெக்ட் உண்டு, எங்கே இருந்தோ ஒன்று மிக்ஸ் ஆகி பிரிஞ்சிக்கிற ஒரு மூளை போட்டு என்ன செய்யுது அதில் வளர்க்குது. அல்லாஹ் அது வேறு பகுதியில் போகிறது. நம்ம இந்த தலைப்பில் பேசக்குள்ள வந்து கொஞ்சம் அந்த அடுத்தடுத்த ரிலேட்டடான பகுதியும் சம்மந்தப்பட்டு தான் வரும். அப்போது இதில் என்னன்னு சொன்னால், அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அங்கே பார்க்குறாங்க. இதா ரஜுலு முசஜ்ஜா பி தௌபின், ஒரு பச்சை நிறத்தால் ஒரு ட்ரெஸ்ஸோடு இருக்கிறார். ஃபசல்லம மூசா அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்கிறார். ஃபரத்தா அலைஹி, அவர் பதில் சொல்கிறார். ஃபகால வஅன்னா பி அர்லிக ஸலாம், அவர் என்ன சொல்ற, இந்த பூமியில் யார் சலாம் சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாகவும். கால அன மூசா, நான் மூசா. அப்போ அவர் கேட்குறார், மூசா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரேலுக்கு வந்த மூசாவான்னு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறார். கால நாம் அத்தைத்து கலித்து அல்லமி மிம்மா உல்லிம் துருஷ்தா, நீங்கள் கற்பிக்கப்பட்ட அந்த கல்வியை படிக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். காலையா மூசா இன்னி அலா இல்மி மின் இல்மில்லா அல்லமனி அல்லாஹ் லா தஅலமு, உங்களுக்கு தெரியாத அறிவெல்லாம் எனக்கு தந்திக்கிறான், அல்லாஹ் எனக்கு கற்பித்து தந்திருக்கிறான். வான்த அலா இல்மி மின் இல்மில்லா அல்லமகஹுல்லாஹு லா அலமஹு, அல்லாஹ் உங்களுக்கு தந்த அறிவோட நீங்க இருக்கிறீங்க, நான் அறியாத அறிவு உங்கள்கிட்ட என்ன செய்யுது இருக்கேன்னு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார், சொல்கிறார். அப்போது உங்களை நான் ஃபாலோ பண்ணணும், நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. அப்போ அவர் பதில் சொல்கிறார், இன்னக்கலன் தஸ்தத்தியா மஅய சப்ரா, என்னோட நீங்கள் பொறுமையாக என்ன செய்ய மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க. அறிவு ஒரு விஷயத்தில் அறிவு இல்லைன்னா அதில் பொறுமை இருக்காது. அப்போது வகைஃப தஸ்பிரு அலா மா லம் துஹித் பிஹி குப்ரா, அவரே கேட்குறாரு, உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் எப்படி நீங்கள் பொறுமையாக இருக்கணும், உங்களுக்கு என்ன பொறுமை வராது அப்படின்றார். அப்போது அந்த சப்ஜெக்ட் போகுதா, ஃபந்தலகா யம்ஷியானி அலா சாஹிலில் பஹர். அப்போது அவங்க வந்து கடலோரத்தால் அதாவது நடந்து சென்றார்கள்ன்ற வார்த்தை வருது. இதெல்லாம் வந்து தசவூருக்கு மிக முக்கியமான இடங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாமும் ஃபந்தலகா யம்ஷியானி அலா சாஹிலில் பஹர், அந்த கடலோரத்தால் நடந்து சென்றார்கள் அப்படின்றான். அப்போ அந்த கடலோரத்தால் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நடந்து சென்றார்கள் என்றது உண்மையில் ஒரு தசவூருக்கு என்ன ஒரு மனிதனை நினைச்சு பார்க்கறதுக்கான ஒரு முக்கியமான இடம். அப்படி போகிற நேரத்தில் ஃபமர்ரத் பிஹிமா சஃபீனா, அவங்களுக்கு பக்கத்தால் ஒரு கப்பல் என்ன செய்யுது போகுது, சஃபீனா ஃபுல்கன மாதிரி சஃபீனா போகுது. கல்லமுஹும் ஐயஹ்மிலுஹும், அப்போது அவங்க வந்து பேசுகிறாங்க, இவர்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு பேசுகிறாங்க. ஃபஅரஃபு அல் ஹதிர, அவங்களுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை தெரியுது, அவங்களுக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை தெரியுது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்று விளங்கின உடனேயே ஃபஹமலுஹு பிகைரி நௌலின், கூலி இல்லாமல் ஏற்றிக்கினாங்க. வேணாம் உங்கள்கிட்ட இருந்து என்ன இது கூலிகள் வேணாமன்னு சொல்லி அவங்க ஏற்றிக்கினாங்க அப்படின்ட்டு. இந்த இந்த ஃபஹமலுஹு பிகைரி நௌலின் வருதானே, இதுலேருந்தே நிறைய ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்க. ஒரு அறிஞர் வந்து ஒரு பொருள் வாங்க போகிறார், ஒரு இமாம் பேர் ஞாபகம் வருது இல்லை, அவர் வாங்க போட உடனே பக்கத்தில் உள்ளவர் சொல்கிறாரு, இவர் யார் தெரியுமா அப்படின்றார். அவர் தான் அந்த இமாம் அப்படின்னு அவர் இமாம்கிட்ட பேரை சொல்கிறார். அவருக்கு கோபம் வந்துட்டு, அந்த இமாம்
நான் வந்து மார்க்கத்தை விற்று பொருள் எடுக்க வரல, பணம் கொடுத்து தான் பொருள் எடுக்க வந்து, நீங்கள் என்ன இப்படி அறிமுகப்படுத்துனீங்கன்னு அந்த பொருள் என்ன செய்வாங்க வாங்காம போயிட்டார். அதாவது அது இது ஒரு முக்கியமான ஒரு இடம். நம்ம ஃபஹமலுஹு பிகைரி நவுல் என்னன்னா, இந்த இடத்துல யாரும் அறிமுகப்படுத்தாமத்தான் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தெரிய வந்து கூலி எடுக்காமக்கிறாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு ஆள் செய்கிறது, ஒரு விஷயத்தை குறைக்கிறதுக்காக, ஒரு அமௌண்ட்டை குறைக்கிறதுக்காக, இவர் யார் தெரியுமா, அவர் டாக்டர், இவர் இன்ஜினியர், அவர் டீச்சர், இவர் மௌலவி, இவர் ஆலிம், இப்படி செய்கிறது வந்து அவ்வளோ பொருத்தமான ஒரு அதப் உண்டு அல்ல. அவருக்கே நல்ல இல்லது. ஏன்னா அவர் அதை எதை முன் வச்சு அமௌண்ட்டை குறைக்கிறாரு, தீனை வச்சு அமௌண்ட்டை குறைக்கிறாருன்னு அர்த்தம். நாளைக்கு என்ன செய்வார் அவர், இவர் கண்டோன்னு என்ன செஞ்சிருவார், முதலாவது இந்த இடத்த கடையை முடிகிறோன்னு. ஏட்டா டெய்லி இப்படித்தானே ஒரு ஒரு மனிதன் ஒரு இயல்பு ஒன்று இருக்குது. அப்போ இந்த செய்தியில் வர்றது வந்து ஃபஅரஃபுல் கதிர ஃபஹமலுஹு பிகைரி நவுல், அவங்க தான் தெரிஞ்சு அவங்க கூலி இல்லாமல் என்ன செய்கிறாங்க ஏற்றி. அதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோவம் வந்துச்சு. கூலி இல்லாமல் ஏற்றினவங்கள கப்பலை போட்டு என்ன செஞ்சீங்க உடச்சி. அதான் கப்பலில் ஏறினது. அந்த கப்பலில் ஏறி போகிற டைமில் கூலி இல்லாமல் தந்தவங்களோட கப்பலோட பலகை என்ன செஞ்சீங்க கலட்டினீங்களே அப்படி என்று சொல்லித்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, கோவப்பட்டாருன்னு வருது. ஆனால் அவர் செஞ்சது ஹெல்ப், அவர் செஞ்சது உதவி. அதுக்கு இல்மோட செய்யணும், அதுக்கு இல்மோட செய்யணும். ஃபலம்மா ரகிபா ஃபிஸ் ஸஃபீனா, ஒரு வளம் என்றதை நம்ம என்ன செய்யணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அது கப்பல் சார்ந்த செய்திகள் மேலே வார்த்தையில் தொடர்ந்து சொல்கிறேன். அவர் அப்படி போகிறாரு. இங்கே புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த முழுமையான வரலாறு சொல்லலையேன்னு நினைக்கக்கூடாது. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு தனியாக நான் பேசிக்கிறேன். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் நபி, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் வலி இல்லை. நபி எல்லாரும் வழி தான், வழி எல்லாரும் நபி இல்லை. ஆனால் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் நபி. இப்போ இந்த இடத்துல அதாவது அடுத்த கரைக்கு இந்த கப்பல்கள் கொண்டு போகக்கூடிய அமைப்பில் சின்ன பாலங்கிறதுனா, அப்போ ஒரு குருவி என்ன செய்யுது, ஒரு பறவை வருகிறது வந்து அல ஹர்ஃபி சஃபீனா, அந்த ஓரத்தில் வந்து நிற்கிது அந்த பறவை. ஃபனக்கர ஃபில் பஹ்ரி நக்ரத்தன் அவ் நக்ரத்தைன், அது வந்து என்ன சொண்டை போட்டு என்ன செய்யுது, கொஞ்சம் தண்ணி என்ன செய்யுது குடிக்குது. அப்போ அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, மா நகஸ இல்மி வ இல்முக மின் இல்மில்லாஹ், அதாவது உங்களோட அறிவும் என் அறிவும் அல்லாஹ்வுடைய என்னது இல்மில் இருந்து என்னது எதையும் குறைத்ததில்லை. இல்லா மிஸ்லமா நகஸ ஹாதல் உஸ்ஃபூர் பிமின்காரிஹி மினல் பஹர், இந்த கடல்ல அந்த பறவை எடுத்தா என்ன கடல்ல குறையுமோ அதை தவிர வேறொன்றையும் குறைச்சதில்லை. அப்படின்னா அடுத்த ஹக்கீக்கத்தில் அல்லாஹ்வுடைய அறிவில் எதுவும் குறையல. நீங்க பெற்றிருக்கக்கூடிய அறிவுக்கான உதாரணம் இவ்வளவுதான். அதாவது நீங்க இந்த ஒரு இந்த முழு கடலை, அதான் நான் குர்ஆன் வசனங்களை பார்த்தோமே, முழு கடலும் என்ன மையானாலும் கூட இது. அப்படின்னா இவங்க ஒரு டொட் மையை தான் எடுத்துக்கிறான். இத்தனைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஒரு அறிவாளி. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மேலால இந்த விஷயத்தில் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பெரிய ஒரு அறிவாளி ஆகிறாரு. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அறிவை பற்றி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன தர்பியா கொடுக்குறாருன்னா, எங்களோட ரெண்டு பேரோட அறிவுடைய லெவலும் இதுதான் என்றார். ரெண்டு பேரோட அறிவுடைய லெவலும் இதுதான். இதுதான் நீங்க மிக பிரதானமான ஒரு தர்பியா. ஒரு ஆசிரியர் வந்து எப்பயும் படிப்பிக்கிற டைம்ல ஓண்ட அறிவு ஏண்ட அறிவுக்கு வரதுக்கு இன்னொரு 10 வருஷம் போக முடியும். தர்பியா இல்லை, ஓண்ட அறிவும் ஏண்ட அறிவு இவ்வளவுதான்ன்றதா தர்பியா. சரியா? அப்படி இந்த அறிவு அது சின்ன பிள்ளைக்கு நான் சொல்லல, படிச்ச ஒரு ஆளோட படிச்ச ஒரு 10 ஒரு கிரேடு 10ல படிச்சுட்டீங்களா அவனுக்கு கொடுக்க வேண்டிய தர்பியா அப்படித்தான் என்ன செய்யணும் இருக்கணும். எங்க ரெண்டு பேரோட அறிவு இவ்வளவுதான். அப்ப அந்த தர்பியாவை பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் படிக்கத்தான் பேத்திக்கிறாரு. அப்ப அந்த குருவியுடைய ஒரு இதை வச்சு அந்த அறிவை என்ன செய்யறாரு, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு அதாவது அந்த கப்பலை பேர்க்கிற மாதிரியான அந்த வேலை நடக்குது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாரு, கௌமுன் ஹமலூனா பிகைரி நௌலின் அமத்த இலா சஃபீனத்திஹிம் ஃபஹரக்தா, எங்களை கூலி இல்லாமல் ஏற்றி கொண்டு போன ஒரு சமுதாயத்தை நீங்கள் இப்படி போட்டு என்ன அதை ஹரக்த் அதை வந்து இந்த ஓட்டையிட்டீங்களேன்னு சொல்லி லித்துகுரிக அஹ்லஹா, அவங்கள மூழ்கடிப்பதற்காக. இங்கே மூழ்கடிப்பதற்காகண்டா அவங்கள மூழ்கடிக்கிற நோக்கம் இருந்த அர்த்தம் இல்லை. இந்த வேலை என்ன செய்யும்னா மூழ்கடிக்க செஞ்சிடும். லக்கது ஜித்த ஷைஅன் இம்ரா, நீங்கள் வந்து ஒரு மோசமான ஒரு வேலையை என்ன செஞ்சுக்கிறீங்க, தவறான ஒரு வேலையை செய்திருக்கிறீர்கள். அப்போ அவர் திருப்பி சொன்ன அதுதான், அலம் அகுல் இன்னக லன் தஸ்ததி மஇய சப்ரா, நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்க நான் சொல்லலையா அப்படின்னு தான் கேட்குறாரு. அப்புறம் திருப்பி மன்னிப்பு கேட்டு அது போயிட்டு இருக்கு. ஃபகானத்தில் ஊலா மின் மூசா நிஸ்யானன், முதலாவது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஒரு மறதியால் என்ன செஞ்சது நடந்தது அப்படின்னு ஹதீஸ்ல வருது, இப்னு அப்பாஸ் ஹதீஸ். ஃபலம்மா ஹரஜா மினல் பஹர், அப்ப கப்பல் ஒரு இடத்துல போய் நின்ற பிறகு அவங்க இன்னொரு ஊர்ல வெளியாகிறாங்க. பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பயணம் ஒன்றில் எகிப்திலிருந்து நடந்திருக்கணும், அதாவது ஃபிரௌனுடைய அழிவுக்கு பிறகு எகிப்திலிருந்து நடந்திருக்கணும். திருப்பி அவங்க மீராத்தாக போயிருந்தா, அதாவது அந்த இடம் அவங்களுக்கு திருப்பி கிடைச்சது. இல்லை என்று சொன்னா அவங்க கடந்திருந்தாங்கன்னு சொன்னா நைலையும் கடந்து அப்படியே இந்த என்னது அதாவது இந்த சீனா பகுதிக்கு வந்திருக்கணும். அப்ப சீனா பகுதிக்கு வரதா தரை பகுதியால தான் என்ன செய்யணும் வரணும்.
ஏன்னா அவங்க கப்பல்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படி வாரத்துக்கான சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கல. அப்போ தரைப்பகுதியால் சைனா பகுதிக்கு வந்திருக்கணும். சைனா பகுதிக்கு வந்திருந்தா அங்கே இருந்து தான் இந்த மஜ்மவுல் பஹ்ரைனுக்கு என்ன செஞ்சிருக்கணும், இந்த ரஸ் முகமது என்ற பகுதிக்கு வந்திருக்கணும். அதுலேயும் அவங்க கப்பலில் தான் பயணம். கப்பலில் ஒரு பயணம் போய் ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்க, இறங்குறாங்க. அங்கே என்ன செய்கிறாங்க, அது ஒரு கிராமம். அப்போ இந்த ஏரியா பகுதியில் உள்ள ஒரு கிராமத்துக்கு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அங்கே மர்ரு அதில் வருது ஃபலம்மா ஹரஜா மினல் பஹர், கடலில் அவங்க வெளியான பின்னால் மர்ரு பி குலாமின் எல் அபு மஅஸ்ஸிபியான், அதாவது பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுவனோட அவங்க என்ன செய்கிறாங்க, சிறுவன் இடத்துக்கிட்ட போகிறாங்க. அதுதான் அங்கே சிறுவன் அந்த எனது கொலை செய்யக்கூடிய அந்த சப்ஜெக்ட் அங்கே நடக்குது. அப்போது இந்த சம்பவம் அவங்க இறங்கி போனதும் ஒரு கடலோர ஒரு ஒரு கிராமம் என்கின்ற பகுதியை காட்டுது. ஏறி சென்ற அந்த விதம் எல்லாமே ஒரு கடலோரத்து நடந்த ஒரு சம்பவம் என்றது என்ன செய்ய தெரியுது. ஏன்னா அடையாளமே அல்லாஹ் தஆலா மீனை தாங்க என்ன செய்கிறான், வைக்கிறான். அவங்களுக்கு ஒரு அடையாளமும் மீன் தான். அப்போ அந்த மீனும் கடலில் தான் அந்த பயணத்தை என்ன செய்யுது, எடுக்குது. ஸோ எல்லாமே ஒரு கடல்வழி பயணத்துடைய ஒரு சப்ஜெக்டை தான் நாங்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தோடு மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடும் என்ன செய்யுது அங்கே நடக்குதுன்றதை பார்க்குறோம். இது நான் இந்த பகுதி ஆரம்பத்தில் சொன்னது காரணம், நாங்கள் அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை நம்ம ஏற்கனவே குர்ஆனோடு தொடர்படுத்தி பேசினதுனால இந்த பகுதியை நான் சொல்கிறேன். அடுத்ததாக இவ்வளோதான். இதில் நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் வர்றாரு, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தில் வர்றாருன்னு சொல்ல வரல. அந்த பெரிய நீண்ட சம்பவத்தில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடையும் கடல் வழி பயணத்தோடு சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான முக்கியமான வார்த்தை பிரயோகங்கள் இங்கே ஒரு பிரயோசனமாக இருக்கின்றதுனால இதை செஞ்சேன், இந்த இடத்துல சொன்னேன். அடுத்த முஸ்லிமில் அதாவது வரக்கூடிய செய்தி இதே, அதாவது ஒரு இந்த அஹ்லுல் கிதாப் சார்ந்த செய்தி தான், அது நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி. இருந்தாலும் இது இது ஒரு தர்பியா ரீதியான ஒரு பலன் செய்தி ஒன்று இருக்குது இதில். அது என்னன்னா, ஒரு சிறுவனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்களே, பனு இஸ்ரவேலர்களை சேர்ந்த ஒரு சிறுவனை கொல்லுவதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த சூனியாக்காரன்ட்டையும் போய்த்து படிச்சுட்டிப்பார், ஒரு நல்ல மார்க்கம் உள்ள ஒரு ஆள்கிட்டையும் படிச்சுட்டிப்பார். அவரை கடைசியை கொலை செய்யறதுக்கு எடுத்த முயற்சி கடல். சரியா, கடலுக்கு கொண்டு போகிறாங்க. எங்கே வரைக்கும் கூட ஃபஹ்மிலூஹு ஃபீ குர்கூரின், ஒரு கப்பலில் ஒரு சாதாரண கப்பலில் எடுத்துக்கிட்டு போங்க, ஒரு படகு எடுத்துக்கிட்டு போங்க. அங்கே போய் என்ன கரையோரத்தில் இருந்தால் இந்த பிள்ளை கொள்ள இயலாது. அதனால ஃபதவஸ்ஸதுஹு பிஹி அல் பஹர், நடுக்கடலுக்கு கொண்டு போகிறாங்க. அவர் எங்கே கொண்டு போகிறாங்கன்னா நடுக்கடலுக்கு என்ன செய்கிறாங்க, கொண்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் வச்சு கேளுங்க, இப்போ நடுக்கடலில் கொண்டு போய் இப்போ கொலை செய்ய போகிறோம். ஃபஇன் ரஜா அன் தீனிஹி, மார்க்கத்தை விட்டு அவர் வெளியேறினால் வ இல்லா ஃபக்திஃபு, இல்லைன்னா கடலில் என்ன செஞ்சிருங்க, எரிஞ்சிருங்க அப்படின்றாங்க. இப்போ ஃபதஹபு பிஹி, இப்போ கொல்றதுக்கான ஒரு முறையில் உண்டாகி இதை பார்க்குறாங்க. அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபகால் அல்லாஹு மிக்ஃபினிஹிம் பிமா ஷித், அந்த அவர் கேட்ட துவா என்ன, அல்லாஹு மிக்ஃபினிஹிம் பிமா ஷித், யா அல்லாஹ் நீ விரும்பிய முறையை கொண்டு என்னை காப்பாற்று அவங்கள்ட்ட இருந்து, நீ போதுமானவன். இக்ஃபினியன்னா எக்ஃபி, விளங்கிட்டா, கிஃபாயா. அப்போ இக்ஃபினிஹிம் பிமா ஷித், எந்த விஷயத்தில் நீ போதுமானவன், அது நீ விரும்பின முறையில் என்ன செஞ்சிரியா அல்லான்னு ஒரு துவா கேட்குற அந்த சிறுவன். ஃபங்கஃபஅத் பிஹிமுஸ் ஸஃபீனா ஃபகரிகு, கப்பல் புரண்டு, வணங்கிட்டா. அப்படின்னா அவங்க விழுகிற அளவுக்கு என்ன செஞ்சது, கப்பல் சரியுது. அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, அதிலிருந்து கடலில் மூழ்கிற. அப்போ மூழ்கடிச்சு கொல்லப்பட்டதில் ஃபிரௌன் லிஸ்ட்டில் உள்ளது மாதிரி நபர்கள் தான் இவங்களும். அந்த இடத்துல என்ன, அவர்கள் அதாவது சரிந்து அவர்கள் எல்லாரும் கீழே விழுந்து மூழ்கி விடுகிறார்கள். அப்போ மூழ்கி மரணம், இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறாங்க என்னென்னா, அதாவது தண்டனைகளில் மிக முறைகளில் மிக மோசமான மரணம் மூழ்கி மரணித்தல் அப்படின்னு. ஏன்னா சுவாச போராட்டம் ஒன்றே இருக்காது. அதாவது சுவாசம் போராடி இறுகி கொஞ்சம் வெளியே இப்படியான ஒரு அங்கே சான்ஸ் உண்டு, மூழ்கக்குள்ள இல்லை, துடிப்பு தான் என்ன செய்யும். அதாவது ஒரு மூழ்குன்றது உண்மையிலே, அதாவது அங்கே அந்த சுவாசிக்கிறதுக்கான காற்றுக்கு போகிறதுக்கான இடமெல்லாம் என்ன செஞ்சிருது, அடைச்சிருது. அந்த மரணம் ஒரு மோசமான ஒரு மரணம் என்ன செய்கிறாங்க. அதைத்தான் அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுக்கு என்ன செஞ்சான், கொடுத்தான் அப்படின்ட்டு. அப்போ ஃபங்கஃபஅத் பிஹிமுஸ் ஸஃபீனா, கப்பல் என்ன செய்து, அதாவது பிறண்டது, சரிந்தது. அதில் என்ன அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, மூழ்கி விட்டார்கள். வஜாஅ யம்ஷி இலல் மலிக், அவர் அந்த சிறுவன் நடந்து மறுபடியும் மன்னர்கிட்டே வர, சிறுவன் நடந்து மன்னர்கிட்ட வர, தப்பி ஓடலை, திருப்பி மன்னர்கிட்ட தான் என்ன செய்கிறாரு, வாராரு. ஃபகால லஹுல் மலிக், இப்போ மன்னர் கேட்குறாரு, மா ஃபஅல அஸ்ஹாபுக், உன்னோட போனவங்களுக்கு எல்லாம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. கால கஃபானிஹிமுல்லாஹ், அல்லாஹ் என்னை அவர்களை விட்டு காப்பாற்றி விட்டா. கப்பல் சரிஞ்சிட்டு சொல்லலை, கப்பல் சரிஞ்சு அவங்களாம் என்னது துவா கேட்குற அல்லாட்ட, ரிசால்ட்டை சொல்கிறது இவட திறமைக்கு, அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறான்னா கஃபானிஹிமுல்லாஹ், அல்லாஹு தஆலா எனக்கு போதுமானவனாக இருந்துட்டான், காப்பாற்றிட்டான். ஃபகால லில் மலிக் இன்னக லஸ்த பிகாத்திலி, ஒரு நாளும் உங்களுக்கு என்னைய கொள்ள இயலாது, ஒரு நாளும் உங்களுக்கு என்னைய கொள்ள இயலாது. ஹத்தா தஃஅல மா ஆமுருக பிஹி,
நான் சொல்றதை நீங்க செஞ்சீங்கன்னா என்னை கொல்லலாம் என்றார். என்னைய கொல்லலாம் என்று சொல்றாரு. தஅவாவுடைய உச்சத்தை பாருங்க. ஒரு தஅவாவுடைய சப்ஜெக்ட் என்னன்னா, என்ன உங்களுக்கு கொள்ள இயலாதண்டு இந்த அற்புதத்தை வச்சு சேஃப் பண்ணிக்கிட்டு நம்மளை காப்பாத்திட்டு போயிடுறதில்ல. தஅவாவை இதுக்கு அடுத்த பகுதிக்கு என்ன கொண்டு போகலான்னா, நீங்க எனக்கு மரண தண்டனை தானே கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, என்னைய கொள்ள இயலாது, நான் ஒரு நாளைக்கு வந்து உங்களை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லலை. சரியா? கொல்றதுக்கான ஒரு பப்ளிக் மீட்டிங், எல்லாரையும் கூப்பிடுங்க, ரப்பிட பேரை சொல்லி என்ன செய்ய கொள்ளுங்கடா. இஸ்லாமிய தஅவாவுடைய பெரும் பகுதி இந்த வாளால் பரத்தப்பட்டது என்ற சுத்தமான பொய். பாதிப்பால, அதாவது நடந்த அநியாயங்களை ஏற்றுக்கொண்டு தாங்கிய சபரால வளர்க்கப்பட்டது தாவா. சபரால நீங்க எவ்வளவு அநியாயம் செய்யுங்க, எவ்வளவு என்னது எங்களுக்கு வந்து அட்டகாசங்கள் செய்ய, அந்த பொறுமை தான் எங்களுடைய தஅவாவுக்கான வேர். அதுதான் இங்க சொல்ற, இன்னக லஸ்த பிகாத்திலி, நீங்க என்னை கொல்ல மாட்டீங்க, ஹத்தா தஃஅல மா அமுருகபி, நான் ஏவுவதை நீங்க செய்யாத வரைக்கும் என்ன செய்யாது, அது நடக்காது. மக்கள் எல்லாம் ஒன்று திரட்ட வச்சு இது நடந்த செய்தியை நம்ம பார்க்கணும். இப்போ இதுல அவரை கொல்வதற்கு எடுத்த முயற்சியில உண்டு, அவர்களை வந்து கடல்ல போட்டு மூழ்கடிச்சு கொல்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்தா. இதே தான் ஃபிரௌன் எடுத்த முயற்சி. ஃபிரௌன் மூழ்கி இறந்தான். இது இவன் எடுத்த முயற்சியில் இவங்க என்ன செஞ்சாங்க, அதுல இறந்தார்கள் அப்படி என்பதை நம்ம இந்த செய்தியை பார்க்கிறோம். இது சஹீஹ் முஸ்லிம்ல வருது. இதுவும் அந்த கடந்த காலத்தோடு ஒட்டிய அந்த முக்கியமான செய்தினத்தால் அதோட ரிலேட் பண்ணி சொல்லிக்கிறேன். அடுத்ததாக நம்ம பேசின ஒரு விஷயம் வந்து ஐலா, அதாவது ஹாதிரத்துல் பஹர், கரியா லத்தி கானத் ஹாதிரத்துல் பஹர், அந்த கடலோரத்தில் இருந்த, அதாவது சைனாவுடைய கிழக்கு பகுதியில் இருந்த, கல்ஃப்ல இருந்த அந்த, அதாவது ஒரு ஊர், அது நம்ம சொன்னோம் என்ன ஐலா, அது இன்றைக்கு அக்கபான்னு என்ன செய்து சொல்லப்படுது அப்படின்னு சொன்னோம். இது அல்லாமல் வேறு நிறைய ஊர்களும் சொல்லிக்கிறாங்க, ஆனால் இதுதான் மிக சரியானது. அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு இந்த இடத்தை நீங்க வரலாற்றில் தெரிஞ்சுக்கணும்னா, அந்த கடலோர இடங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு விசிட் தபூக்கு உம்ராவுக்கு போற டைம்ல வந்து இந்த அழிஞ்ச இடங்களை பார்க்குறதை தவிர்த்துட்டு, அந்த ஒரு, அதாவது இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, இந்த சமுதாயத்தில் சிரியாவுடைய வரலாறு, ரசூலுல்லாஹ் தபூக் யுத்தம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா யுத்தம், அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோம வெற்றி, அந்த பயணங்கள் எல்லாம் பார்க்கணும்னா இந்த என்னது வடக்கு பகுதி, அதாவது இந்த சவுதி அரேபியாவுடைய வடக்கு பகுதி, அதே போல் வட மேற்கு பகுதியில் உள்ள அந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுகளை பார்க்கலாம். மதியனுடைய சப்ஜெக்டுகள், அதே போல் என்ன தபூக்குடைய, இந்த மாதிரி எல்லா பகுதியிலும் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இந்த செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு முக்கியமான அந்த யுத்தம் வந்து, அதாவது மூத்தா, அதுக்கு போகிற ரசூலுல்லாஹ் மறுபடி கேள்விப்பட்டு போகிற தபூக் யுத்தம். அந்த தபூக் யுத்தம் சம்பந்தமாக நம்ம விரிவாக பேசிக்கிறோம். இந்த தபூக் யுத்தம் போகிற நேரத்தில் அது வடக்கு மதீனாலேருந்து வடக்கை நோக்கி போகிறது. அப்போ அந்த போகிற நேரத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு சில கிராமங்களை தாண்டி போகிறாங்க. அதில் இதில் கடல் சார்ந்த அந்த கிராமத்துடைய செய்தி ஒன்று இதில் வருது. அதை மட்டும் நான் சொல்கிறேன். கடல் என்ற சொல்லு அதில், அதாவது ஒரு இடத்துல வாரதுனால அது கடல் சார்ந்த செய்திதால் வருது. அது என்னன்னு உங்களுக்கு போய் பார்த்தோன்னே விளங்கிடும். புகாரில் 1481 இலக்கம், கஸௌனா மஅ நபி கஸ்வத தபூக், ரசூலுல்லாஹ்களோட நாங்கள் தபூக் யுத்தம் செஞ்சோம். தபூக்னா தபூக் ஏரியா, யுத்தமும் நடக்கலைங்க. யுத்தத்துக்காக போனாங்க, யுத்தம் நடக்கிற ரசூலுல்லாஹ் வெயிட் பண்ணி போட்டு அந்த ஒரு கம்பீரத்தை அந்த எதிரிகளுக்கு என்ன காட்டிட்டு ரசூலுல்லாஹ் அங்குள்ள சின்ன 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 கிராமங்களை தண்டு ஆளுகைக்கு உட்படுத்திட்டு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. இப்படி நீங்கள் யோசிக்கிற டைமில் இப்போ அந்த எல்லைகள் போட்டு வேறவாக ஆகிட்டு உர்துன், ஜோர்தான் போன்றவைகள் அவங்களோட கைகளில் இருந்தாலும், இதை ஆண்டு கொண்டிருந்ததெல்லாம் கசாசினாக்கள், அதாவது கஸ்ஸான் மன்னர்கள், யமன்ல இருந்து போன அந்த கஸ்ஸானிய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். வழங்கிட்டா? அப்போ அந்த கஸ்ஸானிய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அப்படி என்று நீங்கள் போதீங்கன்னா, இதெல்லாம் நசபு சார்ந்த விஷயங்கள். அதுலேருந்து வந்தவங்க தான் இந்த அவுஸ் ஹஸ்ரஜ். கஸ்ஸான்லேருந்து இல்லை, அந்த அந்த யமன் கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் அவுஸ் ஹஸ்ரஜ் எல்லாம் மதீனாக்கு வந்துட்டாங்க. அப்போ யமன்லேருந்து போனவங்களில் ஒரு சில டீம் வந்து தயாமனத் வலது பக்கத்துக்கு போச்சு, இன்னும் சிலது வந்து தஷா அமத் விளங்கிட்டா சிரியா பக்கத்துக்கு என்ன செஞ்சது போச்சு. அப்போது ஈரான் போர்டர்களில் இருந்தவங்களாம் மனாதிராக்கள், முன்திர் இப்னு சாவா, அந்த மனாதிராக்கள்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்துக்கு போனவங்கெல்லாம் வந்து ஹசாசினாக்கள், ஹஸ்ஸான், மலிக் ஹஸ்ஸான், அவங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க சிரியாவுடைய மிக முக்கியமான பகுதியை கிறிஸ்தவர்களாக. இதுக்கு யாருக்கு கீழே இருக்குன்னா, அதாவது இந்த ரோமர்கள் தான் இவங்களை என்ன செஞ்சாங்க, வச்சு கண்டிக்கிறாங்க, அதாவது ஆட்சியை கீழே வைத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி போகிற அந்த நேரத்தில் வந்து அந்த பக்கத்தில் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இப்போ சவுதி அரேபியாவில் நம்ம எடுத்தோம்னா தபூக் வந்து சவுதிக்குள்ளே இருக்குது. அப்போ உள்ள இதில் எடுத்தோம்னா தபூக் வேறு நாடு விலகிட்டா, தபூக் வந்து ஒரு வேறு நாடு. அந்த தபூக் எல்லை வரைக்கும் ரசூலுல்லாஹ் பிடிச்சி வந்துட்டாங்க. அப்படி தான் நீங்கள் அதை பார்க்கணும். சரியா? தபூக் வந்து ஷாமண்ட வட்டத்துக்குள்ளே வராது. சரியா? ஆனால் அது வந்து நாங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஜசீரத் அரபுடைய வலதில் இந்த வடக்கில் இருக்கக்கூடிய பகுதி தான் உருதுனுடைய அந்த அதுலேருந்து ஆரம்பிக்கும். இருந்தாலும் இந்த எல்லை வகுப்புகள் எல்லாம் யாரு கீழே சொன்னா, இந்த கசாசினாக்களுடைய இதை கீழே இருந்துச்சு. அடுத்த குட்டி குட்டி என்ன சொல்றது, அதாவது இந்த சிற்றரசுகளாக இங்க இருந்துச்சு. இவங்கெல்லாம் கசாசினாக்களுக்கு கீழே என்ன செஞ்சாங்க,
கப்பம் கட்டுக்கணியார் அப்படி இப்படி இருந்தாங்க. இதர் ரசூலுல்லாஹ் அப்படியே பிடிச்சிட்டு போகிற டைமில் அந்த இடத்துல ஐலா விளங்கிட்டா, அதாவது ஐலா என்ற இதில் வந்து மிக பிரதேசமாக ஐலாவுடைய இடம் இருக்குது. அது ஹஸ்ஸான் மன்னன் தான் அங்கே என்ன செய்கிறாரு, அங்கே இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ்ங்கட காலத்தில் இருந்ததில் அவர் தான் கடைசி ஹஸ்ஸான் மன்னர். அவர் தான் கடைசி ஹஸ்ஸான் மன்னன். அவர் வந்து இஸ்லாத்துக்கு வந்தார், பின்னர் முர்த்தத்தானார்னு வரலாறு என்ன செய்யுது சொல்லப்படுது. அப்போ ரசூலுல்லாஹ் அங்கே போகிறாங்க. கஸ்வத்தோ ஃபலம்மா ஜா வாதில் குரா, வாதில் குரா என்ற அந்த கிராமத்தையும் தாண்டி போகிறாங்க. ஒரு பெண்ணுடைய சம்பவம் என்ன செய்து நடக்குது, ஒரு பெண்ணுடைய சம்பவம் நடக்குது. வரலாறு படிப்பினை என்ற தலைப்பில் நான் இது பேசுகிறேன். ஒரு பெண்ணுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவங்களுடைய எனது தோட்டத்தில் உள்ள பழங்கள் அளக்க சொல்கிறாங்க, எடுக்கிறாங்க. அதில் ஒரு பரக்கத்தான ஒரு நிகழ்வு ஒன்று என்ன செய்ய நடக்குது. அதை தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன டைம் ஃபலம்மா அத்தைனா தபூக்கு வராங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய இரவுக்கு என்ன செய்யும், ஒரு பெரிய ஒரு காற்றுண்டு அடிக்கும் அப்படின்னு அந்த காற்றை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. யாருமே எழும்ப வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதையும் தாண்டி அந்த தபூக்கில் ரசூலுல்லாஹ் நின்றுட்டு இருக்கிற டைமில் ரசூலுல்லாஹ் அந்த எல்லையில் நிற்கக்குள்ளேயே அடுத்தது ரசூலுல்லாஹ் என்ன உருதுன்னுக்குள்ளே போகிறது தான், ஜோர்தானுக்குள்ளே போகிறது தான் அடுத்த என்ன யுத்தத்துக்கான இதை தான் ரசூலுல்லாஹ் வந்திக்கிறான். முழு தயாரிப்போடு ரசூலுல்லாஹ் வந்திக்கிறான். ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த எல்லைக்குள்ளே போன ஒரு படைத்தளபதிக்கின்ற ஒரு ஞானம் ஒன்று இருக்கணுமே. ரசூலுல்லாஹ் அந்த எல்லைக்குள்ளே போல இந்த இடத்துல இருந்து தங்களுடைய அந்த ஹைபத்தை என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கம்பீரத்தை அதை வச்சுட்டிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹஸ்ஸான் மலிக்கு ஹஸ்ஸான் அவர் ஐலாவுடைய அந்த அதுக்கு கீழே ஐலாவுடைய மன்னராக இருக்கக்கூடியவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், மலிகு வஹ்தா மலிகு ஐலா லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்லத்தன் பைதா, ஐலா பிரதேசத்து மன்னர் வந்து ஒரு வெள்ளை கோவேரி கழுதைன்னு என்ன செய்கிறாங்க, அன்பளிப்பு செய்கிறாங்க. ஒரு கோவேரி கழுதையை அன்பளிப்பு செய்கிறாங்க. கோவேரி கழுதை தெரிந்தானே, குதிரைக்கும் கழுதைக்கும் உள்ள சம்பந்தத்தால் பிறக்கிறது தான் கோவேரி கழுதை. லா நசப், அதுக்கெல்லாம் நசப் இருக்காது, சரியா? அப்போது அங்கே இருந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது ஐலா மன்னர் வந்து ஒரு கிஃப்ட்டை என்ன செய்கிறாங்க, அதாவது இந்த வெள்ளை கழுதை பெருமதியான வெள்ளை கழுதை ஒன்று என்ன செய்கிறாங்க, கிஃப்ட் பண்ணுறாங்க. ஒ கசாஹு புர்தன், நிறைய அதாவது இந்த 2 செட் ஆடைகள் உள்ள புர்து ஆடைகளை என்ன செய்கிறாங்க, அன்பளிப்புகள் செய்கிறாங்க. வ கதபலஹு பிபஹ்ரிஹிம், இந்த கடலில் வரக்கூடிய வருமானங்கள் அந்தந்த விஷயங்கள் இதுகளுக்கெல்லாம் எல்லாம் பூரண சம்மதத்தையும் என்ன வருமானத்தையும் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதுகிறார்கள் அப்படின்னு வருது. இந்த பஹர் எதுண்டா இதுதான், அதாவது அவர் ஐலாவில் இருக்கிறாருன்னா அவர் ஐலாவில் இருந்து இந்த பகுதி ஃபுல்லாக என்ன அவருடைய அதிகாரத்துக்கு கீழே இருந்துச்சு. அந்த அதிகாரத்தில் பங்கையும் என்ன செய்கிறாரு, அதாவது எழுதுகிறார் அப்படின்னு வருது. அப்போ முக்கியமாக இன்றைக்குள்ள அக்கபாவுடைய சப்ஜெக்ட் இப்போ ஐலான்றது தான். நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஹாதிரத்தல் பஹர், அந்த ஓரத்தில் இருந்த கிராமத்தெல்லாம் அழிச்சதுண்டு. அப்படியே இது இல்லாத இருந்தாலும் இந்த சம்பவம் வந்து எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஐலாவில் உள்ள ஒரு முக்கியத்துவம், ஐலா பிரதேசத்துடைய ரசூலுல்லாஹ்களுக்கு ஏற்பட்ட அந்த தொடர்பு, அந்த யுத்த சம்பந்தமான ஒரு வரலாற்று செய்தி இதில் என்ன செய்திருக்குது. வ கதபலஹு பிபஹ்ரிஹிம், அப்போ அந்த கடல் வழி இதுகளை பயன்படுத்துறது, அதனுடைய அதில் பலன் பெறுறது, என்னென்ன விஷயங்கள் அதில் வரலை, அவைகள் எல்லாவற்றுக்கும் என்ன செய்கிறாங்க, அந்த அனுமதியை என்ன செய்தார்கள், வழங்கின கடல் எல்லையில் அந்த அனுமதியை அவர் என்ன செஞ்சார், அதாவது வழங்கினார்கள். அது இப்போ என்னது பங்கு கொடுத்தார்கள் என்ற மாதிரியெல்லாம் நம்ம அதில் புரிஞ்சுக்கலாம். இந்த செய்தி வந்து என்ன, அதாவது சஹீஹுல் புகாரியில் 1481 இலக்கத்தில் வருது. மலிக் ஐலாவுடைய அந்த கடிதம். அப்போ ஐலா பிரதேசத்தை மையப்படுத்தித்தான் அவரை மலிக் மன்னர் அப்படி என்ற அந்த அடையாளம் அங்கே அப்போ ஐலா எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஊருடைய தலைநகர் மாதிரி அது ஐலா என்ன செஞ்சுக்கங்க இருந்திருக்கு. இன்னும் இது சம்பந்தமாக நீங்கள் இந்த வடக்கு பகுதிகளுடைய இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அல் குர்ஆன் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறு என்ற தலைப்பில் நாங்கள் ஒரு 9-10 அவர்ஸ் தொடர்ந்து பேசுகிறேன். அதில் நீங்கள் வந்து நபத்தியர்கள், இந்த குர்ஆன் ஹதீஸுடைய எழுத்து முறைகள் சம்பந்தமாக நான் பேசுகிற டைமில் நபத்திய எழுத்து அரபு மொழி தான் இப்போ நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த நபத்திய எழுத்து முறை சம்பந்தமாக பேசுகிற டைமில் வடக்குடைய ஆட்சியை பற்றி என்ன செய்வோம், அதில் இந்த நபத்தியர்கள் சமுதாயம் ரசூலுல்லாஹ் வாரத்துக்கு 200-300 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த அரபு சமூகம், அந்த அரபு சமுதாயத்துடைய அந்த எழுத்து முறைகள் சம்பந்தமாக ஒரு விரிவாக என்ன செஞ்சுக்கிறதுல பேசிக்க நீங்கள் அதில் பார்க்கலாம். இப்போ இது வந்து ஹதீஸில் வந்து ஐலா சம்பந்தமாக இது மட்டுமல்ல, சில செய்திகள் வருது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட செய்தி கடலோடு தொடர்புடைய செய்தியில் வாரதுனால கதபலஹும் பிபஹ்ரிஹிம் என்று வாரதுனால அந்த பகுதியை நான் என்ன செஞ்சேன், அதை எடுத்தேன். ரைட். அடுத்ததாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஐலாவை வந்து இன்னொரு இடத்துலையும் சொல்லி காட்டுறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், அது ஒரு முக்கியமான இடம், அதையும் சொல்கிறாங்கடா. அதாவது முஸ்லீமில் வார செய்தி இது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஹவுதி ஏண்ட ஹவுதுல் கௌசர் இருக்குது, இந்த ஹவுதுல் கௌசர் அபாத் எவ்வளவு விசாலமானதுண்டா,
எதை விட விசாலமானதுன்னா மின் ஐலா மின் அது, ஐலாலிருந்து அதின் வரை இருக்கக்கூடிய தூரத்தை விட விசாலமானதுன்றான். அதின் யமன்ல இது யமன் போர்ட் விளங்கிட்டா. அதின் வந்து அதனுடைய மேற்கு போர்ட்டுகளில் மிக முக்கியமான ஒரு இடம் அது, சரியா? அப்போ இங்க வந்து ஐலா, அப்போ அது வந்து என்ன செய்ய ஷாம் பகுதி. அப்போ அந்த எல்லையிலிருந்து அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் அதன் வரைக்கும் உள்ள அந்த இடத்தை விட என்னது, அதாவது மிகவும் விசாலமான ஹவுதை அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சுக்கிறான், தந்திருக்கிறான். அப்படி அப்போ ஹவுது வந்து எவ்வளோ பெருசு, சரியா? நாளை மறுமையில கிடைக்கக்கூடிய அந்த ஹவுது வந்து மிக பெருசான ஹவுதுல் கௌசர் என்று அக்கீதா சம்பந்தமான தலைப்பில் நான் என்ன செஞ்சுக்கிறேன், தனியாக என்ன செஞ்சுக்கிறேன் பேசுகிறேன். அதில் நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் இதை மட்டும் சொல்லலை, அங்கே என்னது பஹ்ரைனை உதாரணம் காட்டுறாங்க, உம்மானுடைய எல்லைகளை சொல்கிறாங்க, அதே போல் ஜுஹ்ஃபா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதெல்லாம் படிக்கத்தான் இந்த இடங்களோடு சேர்த்து படிக்கக்குள்ள எங்களுக்கு ஈஸியாக இந்த தூரங்கள் அவசரமாக என்ன செஞ்சிடும் நமக்கு ஒழுங்கு. ஐலா இருந்து அதுன்றது அந்த மேற்கு பகுதியில் உள்ள அந்த கடலோரத்தை அப்படியே என்ன செய்யுது தெளிவாக சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை பற்றி அந்த அடையாளமாக இதை என்ன செய்தார்கள் சொன்னார்கள் அப்படி என்பதை நம்ம பார்க்கிறோம். ரைட். அடுத்ததாக அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரைட். அடுத்தது இப்போ இந்த நம்ம வரலாற்றை இதில் படிக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு சில பகுதிகளையும் சொல்லிவிட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு இன்ஷா அல்லாஹ் வருவோம். அதாவது ஜித்தா அடுத்த அமர்வில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.